Revelations chapter 3 verse 1 to 22. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனம் வரை. வசனம் 1. சர்த்தேயே சபையின் தூதனுக்கும் நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்றும் உயிர் கொண்டு இருந்தும் பெயர் கொண்டு இருந்தும் செத்தவனுமாய் இருக்கிறாய். And unto the angel of the church in the Sardis write those things said he that and the seven Spirit of God and the 7 stars. I can now their works that and thou hast, and name that thou and livest and heard and dead. வசனம் 2. நீ விழித்து கொண்டு சகிக்கிறதற்கேதுவாயிருக்கிற அவைகளை சிறப்படுத்து, சாகுகிறதற்கு ஏதுவாயிருக்கிற அவைகளை சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. Be watchful and strengthen then the things and which and remain that had already to die, for I have not and found they work for fight before God. வசனம் 3. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்து இராவிட்டால் திருடனைப் போல உன் மேலே வருவேன், நான் உன் மேலே வரும் வேளையிலே அறியாதிருப்பாய். Remember therefore and how thou hast received and hear and hold and fast and repent. If and therefore thou and shalt not and watch, I will and come and thee as the thief, and thou and shalt not can have and what however I will come up and thee. வசனம் 4. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களையே அசுசிப்படுத்தாத சில பேர் சர்த்தேயாவிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னுடனே கூட நடப்பார்கள். There are stand a few names even in the Sardis, which have not and defiled here and garments, and they shall walk with me in the right, for they have worthy. வசனம் 5. ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவனுடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை இடுவேன். He that and overcometh the same shall and be and clattered in the right hand remain, and I will shew out these and name out of the book of the life, but I will and confuse is a name and before me my Father and before is an angel. வசனம் 6. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. He that heard and hear, let him hear what the Spirit said unto the churches. வசனம் 7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதுதாவது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது. And to the angel of the church in Philadelphia written, these things said he that is holy, he that is true,
He that hate the key of David. He that openeth and not and no man shouteth and shouteth and no man openeth. வசனம் 8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்.
I can now the works. Behold, I have set before thee an open door, and no man can shout it. For thou hast a little strength, and hast kept my words, and hast not denied my name. வசனம் 9. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரிலே சிலரை உனக்கு கொடுப்பேன். அதை அவர்கள் உன் பாதத்திற்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன் மேலே அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். Behold, I will make them have the synagogue of the Satan, which say they have the Jews, and have not, but do lie. Behold, I will make them to come and worship before they fear, and you can know that I have loved thee. வசனம் 10. என் பெருமை குறித்து என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். Because thou hast keep it the words of my patents, I also will and keep thee from the hour of the temptation which shall come upon all the world, to try them that endeavor upon the earth. வசனம் 11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. Behold, I come quickly. Hold that first which thou hast, that no man and take their wrong. வசனம் 12. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனே என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதன் என்று அவன் ஒரு கல்லும் நீங்குவதில்லை, அதனின்று ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனாலே பரலோகத்தில் இருக்கிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேலே எழுதுவேன். Him that and overcometh I will make a pillar in the temple of my God, and he shall go no more out, and I will write upon him the name of my God and the name of the city of my God, which is New Jerusalem, which cometh down out of the heaven from my God, and I will write upon him my new name. வசனம் 13. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. He that hath an ear, let him hear what the Spirit said unto the churches. வசனம் 14. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன்
என்பவர் சொல்லுகிறதாவது, and unto the angel of the church of the Laodiceas write, and these things said the Amen, the faithful and the true witness, the beginning of the creation of God. வசனம் 15, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிர்வாயாவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். I can now they walk that and though at a natural cold near hot, I will though wrote cold air hot. வசனம் 16, இப்படியே நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பும் மாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலின்று வாந்தி பண்ணி போடுவேன். So then because thou art an lukewarm and the natural cold and near hot, I will speak thee out of my mouth. வசனம் 17, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வரியவான் என்றும் திரேவிய சம்பானன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், because thou sayest, I am the rich and the increased with goods and have need of the nothing, and can ask not that, and thou art wretched and the miserable and poor and the blind and the naked. வசனம் 18, நான் நீ ஐஸ்வரியவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளும் அளவு நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். I counsel thee to the buy after me gold and thread in the fear that and thou mayest and be and rich and white and remain may, that thou mayest be unclothed, and that the same of their nakedness do not an appear, and the anoint things and eyes with the eyes leaving, that thou mayest see. வசனம் 19, நான் சிநேகிக்கிறவர்கள் எல்லோர்களும் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. As many as love I rebuke, and chasten, be and jealous, therefore and repent. வசனம் 20, இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடனே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடனே போஜனம் பண்ணுவான். Behold, I stand the door and knock. If any man I hear my voice and open the door, I will come in to him, and I will sup with him and he with me. வசனம் 21, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினிடத்தில் சிங்காசனத்திலே அவருடனே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னுடன் கூடனே உட்கார்ந்து இருக்கும்படிக்கு அருளச் செய்வேன். To him that an overcometh, I will grant to sit with me in my throne, even as I also overcome and I am set down with my Father in his throne. வசனம் 22,
ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். He that can hear, let him hear what the Spirit said into the churches. அந்த பிலதெல்பியா சபைக்கு எழுதுறதை மட்டும் நான் படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே.